ஸ்டார்ட் அப் என்னும் தொடக்க நிலை நிறுவனங்களில் பணிபுரிவதில் சங்கடங்கள் உள்ளன. எல்லாவற்றிலும் அல்ல, சில நிறுவனங்களில். இந்தியாவில் சில ஸ்டார்ட் அப்களின் நிறுவனர் செயலற்றவர்களாக, மாயையான குறிக்கோள் கொண்டவர்களாக, சர்வாதிகாரிகளாக இருக்கின்றனர் என்பது கசப்பான உண்மையாகும். சமீபத்தில் பணி நேரத்திற்கு பிறகு தன் அழைப்பை ஏற்கவில்லை என்று ஒரு நிறுவனர் பணியாளரை வாட்ஸ்அப் மூலமாகவே பணி நீக்கம் செய்தாராம். இன்னொரு நிறுவனத்தில் நிறுவனத்தின் கலாச்சாரம் சரியில்லை என்று நிறுவனரிடமே பணியாளர் நேரடியாக கூறியிருக்கிறார். தன்னிடமே நேரடியாக கூறியதால் அதை நிறுவனர் தனக்கான பாராட்டாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். சில நிறுவனர்கள் எல்லாவற்றையுமே தவறாக புரிந்து கொள்வார்கள். புது யுக சர்வாதிகாரிகளைப் போல் செயல்படுவார்கள். எதையும் செய்வதற்கு முன்பு ஸ்டார்ட் அப் தானே என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஸ்டார்ட் அப் தானே, அதனால் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செய்கிறேன். ஸ்டார்ட் அப் தானே, அதனால் ராத்திரி 11 மணி வேலை செய்கிறேன். ஸ்டார்ட் அப் தானே, அதனால் எந்த நேரமும் வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குழுவினர் புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். பிறகு பெரும்பாலும் கைமீறி போய்விடும். மக்களை பயன்படுத்திவிட்டு தூர போடுவது போல் பயன்படுத்துவார்கள். கோபத்தை காட்டி மனநிலை, அதாவது மூட் ஸ்விங் மாற்றத்துக்கு உள்ளாக்குவார்கள். 5 வயது குழந்தையை விட மோசமாக நடத்துவார்கள். வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதே நிறுவனத்தின் பணி என்றும், தலைவரின், அதாவது லீடர் பணி தன் நிறுவனத்தில் பணிபுரிவோருக்கு சேவை செய்வது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு லீடர் அல்ல, ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு தகுதியானவர்களும் அல்ல. டாக்டர் தபாசுன் ஹசன் இப்படி ஆதங்கப்படுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.